மிகப்பெரிய திருட்டு கூட்டத்தோடு சேர்ந்துட்டார், அல்லது ஒரு கள்ள நோட்டு அடிக்கிற கும்பலோடு சேர்ந்து இந்த வேலையை செய்கிறாருன்னு வச்சிங்களேன், அவங்களோட சேர்த்து இவரையும் பிடிச்சி கொண்டு உள்ளே போட்டுருவாங்க இல்லையா? அப்போ யோசிப்பார்ல. அப்போ அவங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் வருது, நமக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க, அல்லது நம்ம பணத்தையே முழுசாக செலவு பண்ணுறோம், அவங்க ஏதோ ஒரு வகையில் நமக்கு பேக்கிங்காக இருக்காங்க, அப்படி ஏதாவது நினச்சி போயிருக்கலாமே தவிர முழுக்க முழுக்க அவங்க வந்து சரியான ஆட்கள் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு ஒரு போவதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ ஒரு கார்ப்பரேட் வந்து ஒருத்தவங்க பின்னாடி போய் நிற்கிதுன்னா, இப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு இமேஜ் இது பண்ணிருக்கு, அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நம்ம இவரை யூஸ் பண்ணிக்கலாம் அரசியல் லாபத்துக்கு இப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். கேபி பாலா அவர்களுக்கு எதுக்கு இது பண்ணணும், இதனால அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ கேபி பாலா எதை நோக்கி போயிட்டு இருக்காரு? இல்லை, கேபி பாலாவை நீங்கள் முதல் முறை பார்க்கும்போது உங்களுடைய இமேஜ் என்னவா இருந்துச்சு? ஒரு காமெடியன், ஒரு பையன் வந்திருக்கான் அப்படி தானே இருந்துச்சு. அப்படியே மெல்ல 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 வளர்ந்து கேபி பாலான்னா அவருக்கு ஆதரவான கூட்டம் இந்த சமூகத்தில் பெருகுச்சா இல்லையா? ஆமாம். இப்போவே இந்த உமாபதியை எவ்வளோ பேர் திட்டிருப்பான்? ஆமாம், திட்டிருப்பானா? அப்போது அவர் நல்லது செய்கிறாருங்கிற ஒரு இமேஜ் மக்கள் மத்தியில் வந்துருச்சு. அப்போ அதுதானே அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். ஓகே, அவரை மெல்ல 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 கொண்டு வந்து ஒரு முக்கியமான நடிகராக இங்கே உருவாக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கலாம். நமக்கு இது பின்னால் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. அவரை இயக்குகிறவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம்னு நான் சொல்ல வரேன்.